Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைக்யூ சீசன் 3 எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். போன எபிசோடோட எண்டிங்ல தான் யூசிவாக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஷாட் மூலமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து வந்திருப்பா. இப்போ அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் வருது, அதை டைச்சி ரிசீவ் பண்ண போறான். இது அவுட் போக போகுது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பால் உள்ள விழுந்துருது. சரி எப்படா பால் உள்ள விழுந்தது அப்படின்ட்டு டைச்சி ஒன்னும் புரியாம நிக்கிறான். அடுத்து அவன் நார்மலா தான் ஒரு சர்வீஸ் அடிக்கிறான். அது டேப்ல பட்டு முன்னாடி விழுது. டனாக்கா ஆசி ரெண்டு பேரும் கன்ஃபியூஷன்ல கீழே விட்டுறாங்க. காகியமாவும் புரிஞ்சுக்கிறான். சே இவங்க எல்லாரும் இப்ப ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க. இவங்களோட மூவ்மெண்ட் கூட சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் அப்படியே இருள் அடிச்ச மாதிரி நிக்கிறாங்க. நேரம் சூகர் வந்து அமைதியா இருங்கடா. இப்ப என்ன 2-3 டிவி இந்த மாதிரி இவ்வளவு ஆடியன்ஸ் ஃபைனல்ஸ்ல ஏறோம், இதெல்லாம் ஒரு காரணமாடா பயப்படுறதுக்கு? இதெல்லாம் பார்த்து இன்னும் பயந்துட்டு இருக்கீங்க குழந்தையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க. ரெஃப்ரி வந்து மறைக்கிறாரு. அவர் மறைச்ச பார்த்துட்டு சூகரா அமைதியாகிறான். டைச்சி வந்துட்டு சாரி ரெஃப்ரி அப்படின்னு சொல்லிக்கிறான். அடுத்த ஒரு சர்வீஸ் வரப்ப டைச்சி அதை கரெக்டா ரிசீவ் பண்ணிடுறான். அதை காயம் வந்து சூக்கி செட் பண்ண சூக்கி அடிக்கிறத அசால்ட்டா எடுக்கிறாங்க. அவங்க டீமோட இன்னொரு பிளேயர் யூசிவாக்காக்கு செட் பண்ண யூசிவாக்கு அடிக்கிறத இந்த வாட்டியும் நிஷினோயாவால ரிசீவ் பண்ண முடியல. நேரம் நிஷினோயா ஆசைக்கு டைச்சி கிட்ட வந்துட்டு எனக்கு 3 சான்ஸ் மட்டும் கொடுங்க, நான் அதுக்குள்ள இதுக்கு அடாப்ட் ஆயிருவேன் ப்ராமிஸா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்நேரம் மறுபடியும் யூசிவாக்கா ட்ரிபிள் பிளாக்க தட்டி இன்னொரு பாயிண்ட் அடிச்சு வாங்குறான். அடுத்து டனாக்கா செம்மையா ஒரு ஷாட் அடிச்சு கராசனோ டீமுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாங்கி தரான். அதெல்லாம் சரி, லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால வேற என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கா அக்கா அந்த சீனியரை பார்த்து கேட்கறாங்க. ஆமா, லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒன்று தான். ஏன்னா நம்ம பசங்க எல்லாருமே ரைட் ஹேண்டருக்கு மட்டும் தான் பிளாக் ஏறி இருப்பாங்க. இத்தனால ரைட் ஹேண்டருக்கு பிளாக் ஏறும்போது அவனோட ஆம் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளாக் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா ஏரியா பழகிட்டாங்க. இப்ப திடீர்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உள்ள வரப்ப அது அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது. அடுத்து ஆசையை சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி செட் எடுத்துற செட் இப்பயும் யூசிவாக்காக்கு தான் செட் பண்றான். கொஞ்சம் டிலேட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சூக்கி பொறுமையா தான் ஏறான். ஆனா யூசிவாக்கு அடிக்கிறது சூக்கி கையில கூட பட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டாமினென்ட்டா அடிச்சுட்டு இருக்கான். அடுத்து இப்படியே லேண்டுகிட்டு இருக்காங்க. அப்புறம் பாயிண்ட் காட்டுறாங்க. 0-8 கராசனோ 3 சொல்லி இருக்குது. அந்நேரம் ஒரு பசர் சவுண்ட் கேக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டனகாவோட அக்கா கேட்க அந்நேரம் தான் யாச்சி சொல்றா இதுதான் டெக்னிக்கல் டைம் அவுட், இது பெரிய மேட்ச் இல்லையா, அதனால ஒரு 8-16 பாயிண்ட் வரும்போது இந்த மாதிரி டெக்னிக்கல் டைம் அவுட் கொடுப்பாங்க அப்படின்றா. டைம் அவுட்ல கோச்சுக்கு சொல்லிட்டு இருக்காரு பிளாக்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ உங்களால பிளாக் பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்சார அட்லீஸ்ட் கையில கொஞ்சமாவது டச் பண்ணி வர்ற மாதிரி பாருங்க. அவனுக்கு பிளாக்கே இல்லன்ற அளவுக்கு நீங்க மைண்ட் செட் கொண்டு வந்துடாதீங்க. அவனை தடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன சோவராது இருக்குன்னு அவன் கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பால் ரலியா கிட்ட இருக்க ஆசி அடிக்கிறது அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணி யூசிவாக்கா இப்ப அடிக்க வரான். யூசிவாக்கா அடிக்கிறது இந்த வாட்டி கரெக்டா அவங்க கையில பட்டு ஏறிடுது. ஆனா பின்னாடி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால 0-7 தான் பாயிண்ட் போகுது. கோச்சுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு கத்திக்கிட்டே அவர் மனசுக்குள்ள வேற ஒண்ணு நினைக்காரு. அவன் அடிக்க வர்றப்ப ஜஸ்ட் அவனோட பாதையில ஒரு சவர் இருக்குன்னு நீங்க காட்டிட்டாலே போதும், அதுவே உங்களுக்கு ஒரு வழியை ஓபன் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அந்நேரம் ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. நேத்து நடந்த மீட்டிங்ல ஆக்சுவலா நிஷினோயா ஒன்னு சொல்லியிருப்பான். 0-7 கிட்ட யூசிவாக்கா இருக்கான் அப்படின்னா கராசுனோ கிட்ட நான் இருக்கிறேன். அதை கேட்டு கோச்சுக்கையும் சிரிச்சுக்கிட்டே அது கரெக்ட் தான், அதனாலதான் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் டிஃபென்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிளான காட்டுறாரு. ஏன்னா யூசிவாக்கா அடிக்கிறத உங்களால கம்ப்ளீட்டா பிளாக் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா எல்லா வழியும் ரிசீவ் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டமானது தான். அதனாலதான் நான் ஒரு பிளான போட்டிருக்கேன். இப்ப நம்ம டீம்ல இருக்க 3 ஹைட்டான பிளாக்கர்ஸ்மே யூசிவாக்காவை கிராஸ் கோட்டா பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனுக்கு வேற வழியே இல்ல, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சுதான் ஆகணும். அந்த இடத்துல நம்ம நிஷினோயா வைப்போம். ட்ரிபிள் பிளாக் கிராஸ் கோட் பக்கம் இருக்கிறதுனால அவன் கண்டிப்பா ஸ்ட்ரைட்ல தான் அடிச்சாகணும். நிஷினோயா கரெக்டா எடுத்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் அதே மாதிரி யூசிவாக்கா அடிக்கிறான் ஸ்ட்ரைட்டா நிஷினோயாக்கு. ஆனா இன்னும் நிஷினோயாவால சரியா ரிசீவ் பண்ண முடியல. சரி நிஷினோயாவாலே எடுக்க முடியாது, நிஷினோயாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அப்படின்னு டனகாக்காவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் சூக்கியோட அண்ணன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பால் ஸ்பின் ஆகுறது தான். நம்ம ரைட் ஹேண்டர் அடிக்கிறப்ப பால் வேற மாதிரி சுத்தம், அதே லெஃப்ட் ஹேண்டர் அடிக்கிறப்ப அது கொஞ்சம் டிஃபரெண்டா சுத்தம், அதனாலதான் அவனால எடுக்க முடியல, கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்க டீம்ல இருந்து ஒரு ஜம்ப் சர்வீஸ் வருது. அதை டனகா ரிசீவ் பண்றான். ஆனா ஃபர்ஸ்ட் டச் அவங்க டீமுக்குள்ள போயிருது. அதை ஈஸியாவே அவங்க ரிசீவ் பண்றாங்க. அவங்க டீம் செட்டர் யூசிவாக்காக்கே செட் பண்றான். நேரா சூக்கி பிளாக் ஏறான். ஐயோ நம்ம லேட் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். அதே மாதிரி யூசிவாக்கா கையிலே படாம அடிச்சு அப்படியே அந்த சீலிங்க்கு ஏத்துறான். அவ்வளவு தூரம் பம்ப் ஆகுது பால். சூக்கி நினைக்கிறேன் என்னதான் டோட்டல் டிஃபென்ஸே நம்ம வச்சிருந்தாலும் இவனை பிளாக் பண்ணல அப்படின்னா இது ரொம்பவே கஷ்டம் தான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அடுத்து பால் ரலியா கிட்ட இருக்க அவங்க டீமோட மிடில் பிளாக்கர் அடிச்சான். அடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா வரான் சூக்கி. நான் யூசிவாக்கா மேலே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி யாரையும் கவனிக்காம நிக்கிறேனே அப்படின்னு அவனுக்கு கடுப்போட தான் இருக்கான். அந்த கிரிட்டிசிசம் பண்ணுவாலே ஒருத்தன் அவனை வந்துட்டு என்னடா பிளாக் பிடிச்சிட்டு இருக்காங்க, என்ன பிளாக் பண்ண ட்ரை பண்றானா இல்லையா அப்படின்னு அவனை திட்டிட்டு இருக்காரு. 0-15 கராசுனோ 7 சொல்லி தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் பையில ஏதாவது பண்ணியா ஆகணுமே அப்படின்னு டனகாவோட அக்காவை நினைச்சிட்டு இருக்கா. யாச்சியும் சொல்றா இவங்க எல்லாரும் ரைட் ஹேண்டுக்கே பிராக்டிஸ் பண்ணி பிளாக் பண்ணதுனால இப்ப அவங்களோட மெமரி பவர் ஃபுல்லா அந்த ரைட் ஹேண்டுக்கு தான் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டுக்கு அவங்களால அடாப்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்றா. இப்ப அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் ஒருத்தர் நெட்ல போட்டுறான். அந்நியாரம் சூக்கியோட அண்ணன் சொல்றாரு ஆனா என்னோட தம்பி அப்படி கிடையாது, அவன் மத்த பிளாக்கர்ஸ் மாதிரி என்னோட இன்ஸ்டிங்க்ட் இப்படி சொல்லுது, அதனாலதான் இந்த மாதிரி போய் பிளாக் பேர்னே அப்படின்லாம் அவன் என்னைக்குமே சொல்ல மாட்டான். அவன் எதை கண்ணுக்கு நேரா பாக்குறானோ அதை மட்டும் தான் அவன் நம்புவான் அப்படின்னு சொல்ல சூக்கி கரெக்டா இந்த பக்கம் யூசிவாக்கா நகரதை இந்த வாட்டி கரெக்டா பாக்குறான். சூக்கி கரெக்டா மூவ் பண்ணி சூப்பரா பிளாக் ஏறிறான். இருந்தாலும் யூசிவாக்கா அவன் கையில வச்சு பால் அடிச்சிடறான். பாயிண்ட் இப்ப 16-8 சொல்லி வந்துருச்சு. இப்போ ஒரு டெக்னிக்கல் டைம் அவுட் நடக்குது. சூக்கியோட அண்ணன் நினைக்கிறாங்க நான் என் தம்பி பிளாக் ஏறினதை இப்ப பார்த்தேன், அவன் கரெக்டா தான் ஏறினா, அப்புறம் தான் அவன் ஏன் பிளாக் பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. வெளியே சூக்கி வந்து கையில டேப் சுத்திட்டு இருக்கான். டே சூக்கி உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு யாமுகிச்சி கேட்கறான். இது ஜஸ்ட் லைக் ஒரு நார்மலான இன்ஜுரி தான், நான் ஏதோ கொஞ்சம் லக்கின்னு சொல்லி நினைக்கிறேன், அதான் கையில பெருசா எதுவும் அடிபடல அப்படி அவன் சொல்லிக்கிட்டே இப்ப போன பால் பிளாக் பிடிச்சதை மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறான். நான் ஒருவேளை பயந்துட்டேனா இல்ல நான் ஏறும்போதே அவன் கிட்ட தோத்துறேன்னு சொல்லி நினைச்சிட்டேன் அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே அவன் கடுப்பா நினைச்சுக்கிறான். டைம் அவுட் முடிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் கண்ணாடி எல்லாம் ரிலாக்ஸ் ஆகடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ அப்படின்னு பாக்குறாரு. என்னடான்னு பார்த்தா யூசிவாக்கா சர்வீஸ் அடிக்க நிக்கிறான். அவர் அப்படியே கோச்சுக்கா கிட்ட சொல்றாரு நம்மளோட ரிசர்ச் கரெக்ட் அப்படின்னா இவனோட சர்வீஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்றாரு. ஆமா ஆனா இவன் ஒய்காவா லெவலுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி அடிக்கிறதோ இல்ல ஃபுல் கண்ட்ரோலோட அடிக்கிறதோ அந்த மாதிரி இருக்காது, பட் அவனோட பவரே இது எல்லாத்தையும் சொல்ல அப்படின்னு சொல்ல
யுஷிவாக்கா ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். டைச்சி கையில போட்டு பிரிச்சுக்கிட்டு போகுது. தனகாவோட அக்காவும் இல்ல எனக்கு புரியல, இவன் உண்மையிலே ஹை ஸ்கூல் படிக்கிற பையன் தானா அப்படின்னு கேக்குறாங்க. பாயிண்ட பார்த்தா 17-8 சொல்லி 0-7 கம்ப்ளீட் டாமினேஷன்ல இருக்காங்க. சூக்கி இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல வேலை நான் ரிசீவ் பண்ற பொசிஷன்ல இல்ல, நானும் இவன் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் மோதி கண்டிப்பா ஜெயிக்க முடியாது போலயே. அண்ட் இந்த ஸ்டேடியத்தை பாக்குறப்ப எல்லாருமே 0-7 தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்குது. பேசாம நம்ம இந்த செட்டு விட்டு கொடுத்துட்டு அடுத்த செட்டு போயிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் நிஷனாவை பாக்குறான். நிஷனாயா செம்ம சீரியஸோட நின்னுகிட்டு இருக்கான். இந்த வாட்டி எடுக்கணும் 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 நான் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதே மாதிரி யுஷிவாக்கா சர்வீஸ் பண்ண இந்த வாட்டி சூப்பரா அவ்வளவு அக்யூரேட்டா கைய வைக்கிறான். நிஷனாயா பால் ரொம்ப ஹைட்டா ஏறுது, அவ்வளவு பவர். காகியாமா அடிக்கிற மாதிரி வரான். இதை பார்த்துட்டு சட்டோரி ஐயோ அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஏறிறான். ஆனா காகியாமா அப்படியே பறந்து ரொட்டேட் பண்ணி செட்டிங் போட்டுறான். டனாக்கா அடிச்சாங்க பாயிண்ட் வாங்குறான். கரெக்டா நிஷனாயா சொன்ன மாதிரி 3 பாலுக்கு அப்புறம் எடுத்துட்டானே அப்படின்னு ஆசையும் சொல்றான். அவன் ஸ்பைக் பண்ணதான் வருவான்னு சொல்லி பார்த்தேன், திடீர்னு செட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு 0-7 ஒரு பிளேயர் சொல்றான். ஒய்காவாவோட ஜூனியர் கிட்ட இதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படி அப்படின்னு இன்னொருத்தன சொல்றான். ஓ இவன் தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டோரியும் கேட்கறான். டனாக்காவும் டே காகியாமா 0-7 கூட இவ்வளவு கூலா லாரியா அப்படின்னு சொல்றான். ஆமா இந்த முட்டாபாய ஒய்காவாவை தவிர வேற எவனை பார்த்து நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்னு காகியாமா சொல்றான். இப்ப சப்ஸ்டிட்யூட்ல சூக்கிக்கு பதிலா சுகோரா சர்வீஸ் அடிக்க மாறான். அடுத்து சூக்கி அடிக்கிற நேரம் யுஷிவாக்காக்கு போகுது. இருந்தாலும் அவங்க டீம் பிளேயர் யுஷிவாக்காவை மறைச்சு அப்புறம் பாஸ் எடுத்தாராம். அதான் அவங்க செட்டர் சட்டோரிக்கு செட் பண்ண சட்டோரோ ஸ்ட்ரைட் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். 0-7 18 கராசன் 9 சொல்லி டபுள் மடங்கு லீடிங்ல இருக்காங்க. இப்போ அவங்க டீம்ல இருந்து சர்வீஸ் எடுத்து டைரக்டா அவுட்ல போய் விழுந்துருது. அடுத்து காகியாமா ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல்லா அடிக்கிறான். அது யாருமே இல்லாத இடத்துல விழுந்து ஒரு சர்வீஸ் சேஸ் ஆகுது. அடுத்து ஒரு சர்வீஸ் காகியாமா அடிக்கிறான். இந்த வாட்டி அவங்க டீம்ல ரிசீவ் பண்ணிடுறாங்க. அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையனுக்கு அவனுக்கு செட் பண்றாங்க. அவனும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் செம்ம பவர்ஃபுல்லா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். இப்போ யுஷிவாக்கா என்னோட ஸ்ட்ரைட் ஸ்பைக்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு அப்படின்னு பின்னாடி திரும்பி பாக்குறான். யுஷிவாக்கா வந்து வேற ஒருத்தன்ட்ட நல்லா ரிசீவ் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் யாரும் கண்டுக்கவே இல்ல. அப்படியே ரேலியா லேண்ட் இருக்காங்க. பாயிண்ட் இப்போ 0-7 24 கராசனோ 16 சொல்லி செட் பாயிண்ட்ல இருக்காங்க. அவங்க அடுத்த ஒரு பால் காகியாமா வந்து ஆசைக்கு செட் பண்ண ஆசை அடிக்கிறத அவங்க டீம்ல ரிசீவ் பண்றாங்க. செட்டர் வந்து யுஷிவாக்காக்கு தான் செட் பண்றான். யுஷிவாக்கா அடிக்கிறத நிஷனா இந்த வாட்டி எடுத்துறாலுமே என்னடா இது இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை டனாக்கா வந்து ஹினாட்டாக்கு செட் பண்ண ஹினாட்டா அப்படியே பிளாக்ல அடிக்கிறான். பிளாக்ல இருந்து அப்படியே பால் ரீபவுண்ட் ஆகுது. ஆசைக்கு வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஹினாட்டா இந்த வாட்டி வேமா ஏறி அப்படியே டயகனலா ஜம்ப் பண்றான். சட்டோரி வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். யுஷிவாக்கா அங்க இருந்து நினைச்சிட்டு இருக்கான் ஹினாட்டா அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி பேசின எல்லாத்தையும். அதே மாதிரி ஹினாட்டா கரெக்டா யுஷிவாக்கா கையில அடிக்கிறான். நான் எடுக்கவும் செய்வேன் அப்படின்னு சூப்பரா ரிசீவ் பண்ணி தரான். ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே ஒரு கோவத்தோட டே எனக்கே போடுறா அப்படின்னு கேட்கறான். அப்படியே வந்த வேகத்துக்கு அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். ஹினாட்டாக்கு வலி தாங்க முடியல. பிளாக்ல கொஞ்சம் பட்டக்கே அவன் கை வெந்து போன மாதிரி ஆயிடுச்சு. சட்டோரவும் யுஷிவாக்காவை பார்த்துட்டு பாடுறா யாரோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா விளாடுற மாதிரி கொஞ்சம் ஃபயரோட விளாடுற மாதிரி தெரியுது அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் யுஷிவாக்கிட்ட போய் கேட்கறான், டே உனக்கு அந்த 10ஆம் நம்பர் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஒரு வாட்டி ஸ்ட்ரீட்ல பார்த்தேன், அவனை நம்ம ஸ்கூலுக்கு வேற கூட்டு போனேன். அவன் என்கிட்ட சொன்னான் என்னை பீட் பண்ணிட்டு அவன் நேஷனல்ஸ்க்கு போவானாமா. ஓ அப்படியா அந்த கராசனோட நம்பர் 10 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கானே அதனாலதான் உனக்கு அவனை பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி குருட்டுத்தனமா ஏதோ ஒரு நம்பிக்கையோட வார்த்தை விடுறவங்க எல்லாம் சுத்தமா பிடிக்காது. பாரா ஒன்னே ஒருத்தன் இப்படி பேச வச்சிருக்கான் அப்படின்னா எனக்கு அவன் பயங்கர என்டர்டைன்மெண்டா இருப்பானே அப்படின்ட்டு சட்டோரி சொல்றான். வெளியே இப்ப கராசனோ டீம் கிட்ட கோச் சொல்லிட்டு இருக்காரு, நீ யாரும் பயப்படலாம் வேணாம். இருந்தாலும் யுஷிவாக்கா மட்டும் 11 பாயிண்ட் இந்த செட்ல எடுத்திருக்கான். கிட்டத்தட்ட மேட்சோட பாதி பாயிண்ட் அவன் தான் எடுத்திருக்கான். ஆனா யுஷிவாக்காவுமே ஒரு ஹியூமன் தான், அவனுக்குமே ஸ்டாமினான்றது ஒரு லிமிட்ல தான் இருக்கும் அப்படின்றாரு. இப்ப அப்படியே செகண்ட் செட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் தான் ஃபர்ஸ்ட் இயர் சர்வீஸ் அடிக்க வரான். அவன் ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல் அடிச்சுட்டு இந்த சர்வீஸ் நல்லா போயிருக்கு அப்படின்றான். ஆனா டைச்சி அதை அசால்ட்டா ரிசீவ் பண்றான். அந்நேரம் சீக்ரெட் அட்டாக்கு மூவ் ஆகுறாங்க. அவங்க டீம் பிளாக்கர் என்னோட 4 பேர் மூவ் ஆகுறாங்க. யார் அடிக்க போறா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். டைச்சி அடிச்சு பாயிண்ட் வாங்கிட்டு போயிடறான். அடுத்து டைச்சி சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல அதை ஆடி அவங்களோட மிடில் பிளாக்கர் அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறான். அடுத்து ஆசி அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கி தரான். அடுத்து ஆசி இப்ப சர்வீஸ் பண்றான். அவங்க டீம்ல தப்பா தான் அதை ரிசீவ் பண்றாங்க. இருந்தாலும் அவங்க செட்டர் யுஷிவாக்காக்கு செட் பண்ண யுஷிவாக்கா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்கிடுறான். இப்ப பார்த்தா யுஷிவாக்கா சர்வீஸ் பண்ண நிக்கிறான். அவன் ஜம்ப் பண்ணி செம்ம பவர்ஃபுல் அடிக்கிறான். டனாக்கா மூஞ்சில அடி வாங்கி எடுக்கிறான். அது நெட்ல பட்டு அவங்க கோட்டுக்குள்ள விழுந்து நமக்கு பாயிண்ட் ஆயிடுது. எப்படியோ டனாக்காவும் எந்திரிச்சு மீசையில மண் ஓட்டாத மாதிரி ஹே பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப சூக்கி சர்வீஸ் பண்றான். கோச்சுக்காய் வெளியே உட்காந்து நினைச்சிட்டு இருக்காரு. சேஃபா விளையாடணும்னு எந்த அவசியம் இல்ல, அட்டாக்கிங் பண்ணி விளையாடுங்க, அது மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவங்க டீமோட அட்டாக்கர் நேரா அடிக்கிறாரு. பிளாக்ல பட்டு சூக்கி கைக்கு வருது. சூக்கி அழகா ரிசீவ் பண்ணி காயாம தர காயம் வந்து ஹினாட்டாக்கு தான் செட் பண்றான். ஹினாட்டா அதே மாதிரி டயகனலா ஜம்ப் பண்றான். இந்த வாட்டி யார் மேல அடிச்சலாம் அப்படின்னு பாக்குறப்ப திடீர்னு ஒரு கை வருது. சட்டோரி வந்து பொத்தி போட்டுறான் ஹினாட்டாவை. தம்பி நீ யுஷிவாக்காவை பீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன தாண்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடோட கிளாஸே ஹினாட்டா வெர்சஸ் சட்டோரி தான். இப்போ வர 0-7 தான் டாமினேஷனோட விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படி இதை கராசனை ஓவர் கம் பண்ண போறாங்க அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.